தான் விட்ட சவாலில் ரகுராம் ஜெயிப்பாரா? சொத்தெல்லாம் போக போகுதா புவனேஸ்வரிக்கு? அவரை விட ஓட்டு குறைவா ஜானகி வாங்கினா கூட இன்னும் 10 வருஷத்துக்கு யாரும் அவங்க வீட் சைட்லேருந்து எலெக்ஷன் அடிக்க மாட்டாங்கன்னு சவால் விட்டுருக்காரு ரகு. இப்போ இந்த புவனேஸ்வரிக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெசார்ட்டை விற்று அதில் வர்ற காசில் ஊரில் இருக்க பெண்களுக்கெல்லாம் மூக்குத்தி அது இதுன்னு வாங்கி செலவு பண்ணி அவங்களோட ஓட்டை பிளாக் பண்ண பார்க்குறாங்க. ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு ஆல்கஹால் வாங்கி கொடுத்து அவங்க ஓட்டை வாங்க பார்த்தாங்க. அதுக்கு கடைசி நேரத்தில் மாயா ஆண்டி மாப்பு வச்சனால இப்போ பெண்களை கவர்றதுக்கு இந்த திட்டம் போட்டு எல்லா சொத்தையும் விற்று எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நாளும் வந்துருச்சு, எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. கூட இருந்தே குளிப்பறிக்கிற பத்மாவும் பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட மூக்குத்தி வாங்கிட்டு, அதுவும் 2 மூக்குத்தி வேற வாங்கினாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு அவங்களுக்கு நியாயமாக நேர்மையாக ஓட்டு போடுறாங்க. ஆனால் கூடவே இருந்து இப்படி குடும்பத்துக்கே குளிப்பறிக்கலாமா பாரு பது? எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க? புவனேஸ்வரி நகர்மன்ற தலைவர் ஆகிட்டா நிறைய காசு அடிச்சு விட்ட ரெசார்ட் மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா? ஜானகி ஜெயிப்பாங்களா? மக்களுக்கு சேவை செய்வாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.